ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீடியோவில் இட்லிக்கு நல்லா சாம்பார் தான் பார்க்க போகிறோம். எந்த காய் போடாமல் வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு பருப்பு மட்டும் போட்ட சாம்பார் தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அது நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சூடாக இட்லிக்கு இதுமாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு ஒரு கப் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். நான் கொஞ்சமாக எடுத்தனால ஒரு கப்பை தான் எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ 2 கப்பு கூட எடுத்துக்கலாம். நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் நல்லா துவரம்பருப்பை நல்லா 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்துங்க. நல்லா கழுவி எடுத்துங்க. இதுக்கு நான் ஜாம் தக்காளி தான் எடுத்துருக்கேன். ஒரு 3 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி தான் எடுத்துருக்கேன். அப்போ ஒரு வெங்காயம், தக்காளியெலாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துங்க. வெங்காயம் கட் பண்ணிங்க. நான் ஒரு வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். ஒரு வெங்காயம் போதும். நான் கொஞ்சமாக எடுத்தனால ஒரு வெங்காயம், ஒரு 3 தக்காளி தான் எடுத்துருக்கேன். வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க, பாதி துண்டாக. தக்காளி கட் பண்ணி எடுத்துங்க. கழுவி வச்ச துவரம்பருப்பில் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச 3 தக்காளி பாருங்கள், ஜாம் தக்காளி, அதே இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 4-5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கிள்ளி போட்டுங்க, அப்போ தான் கடையும் போது நல்லா வரும். அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. அது ஃபுல்லும் முழுகிற அளவுக்கு. இது ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. வச்சுட்டு ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் வச்சுடுங்க. ஒரு 5-6 விசில் வரட்டங்க, அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். அதுங்களும் இந்த பக்கம் நம்ம இட்லிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். நான் தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். இட்லி ஊற்றுற அளவு எடுத்துக்கலாம். பாருங்கள், போதும் எங்களுக்கு 4 பேருக்கு. அது கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. நம்ம கொஞ்சம் அடுகு சோடா மாவு கொஞ்சம் சேர்த்துங்க. கொஞ்சம் தேவையான திட்டமாக இட்லி பதத்துக்கு நம்ம தண்ணி போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் இட்லி நல்லா ஃபூன் ஊதிட்டு நல்லா வரும். கல் மாதிரி வராது. அதுங்களும் பாருங்கள், குக்கர் சவுண்டு வந்துடுச்சு. குக்கர் சவுண்டு ஆறுறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். நீங்கள் 4 பேருக்கும் போதும். இது ஒரு இட்லி, சின்ன இட்லி பாத்திரம் தான். அது 8 இட்லி தான் வருது. 2 பிளேட் தான் கொடுத்துக்கிட்டாங்க. நம்ம இந்த பக்கம் இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். அது குக்கர் ஆற வரைக்கும். மூடி போட்டு வச்சலாம். இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கட்டும் இட்லி. அதுமாதிரி இந்த பக்கம் குக்கர் அடிச்சான்னு பார்க்கலாம். ஆறிடுச்சு பாருங்கள். நல்லா வந்துடுச்சு. தண்ணி மட்டும் வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துங்க. ஒரே கொட்டை கொஞ்சோண்டு புளி சேர்த்துங்க டேஸ்ட்டுக்கு. சேர்த்துட்டு நல்லா ஒரு இது போட்டு நான் மஸ்கலர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துங்க. இல்லை மத்து கூட போட்டு கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம். என்கிட்ட இல்லாதனால இதை போட்டு நான் கடைஞ்சிக்கிறேன். அதில் எடுத்து வச்ச தண்ணி அதில் ஆட் பண்ணிங்க, அதில் ஊற்றிங்க. நல்லா கரண்டி போட்டு கலக்கிட்டு இதை இப்போ நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிங்க. வடகம் போட்டுங்க. கடுகு இருந்தாலும் கடுகு போட்டுக்கலாம், இல்லை வடகம் இருந்தாலும் வடகம் போட்டுக்கலாம். இது வடகம் போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும். கிள்ளி வச்ச 5 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடுங்க. நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தேவையான கொத்தமல்லி போட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் நண்பர்களே. அதுங்களும் இந்த பக்கம் இட்லி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா ஃபோன் ஊதி நல்லா வந்திருக்கு பாருங்கள்.
கொஞ்சம் ஆற வச்சுட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி தெளிச்சிக்கிட்டால் இட்லி வந்து ஒட்டாமல் வரும். சரி, ஓகே, பாய் நண்பர்களே.